வணக்கம். காளேஸ்வரி ரிபைனரி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களது பாதுகாப்பே எங்களது முன்னுரிமை ஆகும். இந்த பாதுகாப்பு காணொளியில் நமது தொழிற்சாலையில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளையும் பாதுகாப்பு தேவைகளையும் ஒர்க் பெர்மிட் முறைகளை பற்றி தெளிவாக காண்போம். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பு உங்களிலிருந்து தொடங்குகிறது. உங்கள் வேலை தொடங்குவதற்கு முன்பு பின்வரும் பர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் (PPE) சரியாக அணிந்து இருக்கிறீர்களா என்று உறுதி செய்ய வேண்டும். சேஃப்டி ஹெல்மெட் தலை பாதுகாப்பு, சேஃப்டி ஷூஸ் பாதம் மற்றும் கால் விரல் பாதுகாப்பு, கிளவ்ஸ் கை பாதுகாப்பு, கோகல்ஸ் ஃபேஸ் ஷீல்ட் கண் மற்றும் முகம் பாதுகாப்பு, இயர் மஃப் இயர் பிளக் காது பாதுகாப்பு, ஹை விசிபிலிட்டி வெஸ்ட் எளிதில் காணக்கூடிய பாதுகாப்பு ஜாக்கெட். இவை அனைத்தையும் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். மேலே காணும் பர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஐ அடிப்படையாக கொண்டு உங்களின் வேலைக்கேற்ப பர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ஐ தேர்வு செய்யவும். உயர் ஆபத்து உள்ள பணிகளில் தனியாக வேலை செய்வது மிகவும் ஆபத்தானது. அதற்காகவே டேக் படி சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவர் வேலை செய்யும் போது மற்றொருவர் அருகில் இருந்து பாதுகாப்பை கண்காணிக்க வேண்டும். அன்சேஃப் ஆக்ட் அல்லது அன்சேஃப் கண்டிஷன் தெரிந்தால் உடனே பணியை நிறுத்த வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக அலார்ம் கொடுத்து சேஃப்டி டீம் மற்றும் மெடிக்கல் டீமிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வேலை முடியும் வரை இடத்தை விட்டு விலகக்கூடாது. எங்கள் நிறுவன வளாகத்திற்குள் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது. நிறுவன வளாகத்திற்குள் புகையிலை மெல்லுதல் மற்றும் தரையில் எச்சில் துப்பக்கூடாது. மீறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நிறுவனத்தில் பணிபுரியும் போது மிகவும் ஆபத்தான பணிகளான உயரத்தில் பணிபுரிதல், மின்சார அமைப்புகள் கையாளுதல், வெப்ப வேலைகளை கையாளுதல், ரசாயன பொருட்களை கையாளுதல் ஆகிய ஆபத்தான பணிகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சரி, நாம் இப்போது நமது நிறுவனத்தில் பின்பற்ற வேண்டிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி காண்போம். இருசக்கர வாகனம் ஓட்டும் போது எப்போதும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும். கார் மற்றும் பிற பெருஞ்சுமை ஊர்திகள் ஓட்டும் போது எப்போதும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும். நிறுவன வளாகத்துக்குள் நுழைந்த பிறகு தங்கள் வாகனத்தை மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்க அனுமதி உண்டு. ரிவர்ஸ் செய்வதற்கு முன் வாகனத்தின் பின்னால் எவரும் உள்ளார்களா என்பதை நேரில் பார்க்கவும். ரிவர்ஸ் செய்யும் போது ஹாசர்ட் லைட்டை இயக்கவும். தேவைப்பட்டால் ஸ்பாட்டர் உதவியை பயன்படுத்தவும். தேவையில்லாத இடங்களில் ரிவர்ஸ் செய்ய முயற்சிக்காதீர்கள். இரவு நேரம் அல்லது குறைந்த காற்று சூழலில் ரிவர்ஸ் செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தவும். வளைவில் வேகமாக செல்லவோ வாகனங்களை முந்திச் செல்லவோ அனுமதி இல்லை. நிறுவன வளாகத்தில் நியமிக்கப்பட்ட நடைபாதையில் மட்டுமே நடக்க வேண்டும். மற்றும் சாலை பாதுகாப்பு அடையாள பலகைகளை மதித்து பின்பற்ற வேண்டும். எங்கள் நிலையம் உயர் ஆபத்து வகையைச் சேர்ந்தது. இங்கு தீ வெடிப்பு, வாயு கசிவு, ரசாயன கசிவு மற்றும் இயந்திர சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் முதலில் பதட்டம் மற்றும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். அமைதியாக இருங்கள். அலாரம் அல்லது ஹூட்டர் சத்தம் கேட்கும் போது பொறுப்பாளர் மற்றும் ERT குழு வழங்கும் வழிமுறைகளை கவனித்து பின்பற்றவும். ரசாயன அல்லது வாயு கசிவு ஏற்பட்டால் விண்ட் டிரெக்ஷன் இண்டிகேட்டரை பின்பற்றி காற்று எதிர் திசையை தவிர்த்து பாதுகாப்பான அசெம்பிளிக்கு நகரவும். ரிஃபைனரி மற்றும் ஸ்டோரேஜ் டேங்க் பகுதிகளில் தீ மற்றும் வாயு சம்பவங்கள் வேகமாக பரவும். எனவே ஓடாமல், தள்ளாமல் அருகிலுள்ள பாதுகாப்பான வெளியேறும் பாதையை பயன்படுத்தி வெளியேறவும். கெமிக்கல் மற்றும் சால்வெண்ட் ஹேண்ட்லிங் பகுதிகளில் ஸ்பில் அல்லது லீக் ஏற்பட்டால் உடனே பொறுப்பாளரை தகவல் செய்யவும்.
தானாக சுத்தம் செய்ய முயற்சிக்க கூடாது. பாதுகாப்பு அசெம்பிளி பாயிண்டில் ஹெட் கவுண்ட் மற்றும் ரோல் காலில் கலந்து கொண்டு காணாமல் போனவர் இருந்தால் உடனே தகவல் தெரிவிக்கவும். ஆல் கிளியர் அறிவிப்பு வழங்கும் வரை கட்டிடம் அல்லது ப்ரோசஸ் பகுதிக்கு திரும்பக்கூடாது. இப்போது நாம் சேஃப்டி பர்மிட் அமைப்பு பற்றி காண்போம். அதிக ஆபத்து உள்ள பணிகள் ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி அல்லது சாதாரணமல்லாத பணிகள் நான் ரூட்டீன் ஆக்டிவிட்டி ஆகிய பணிகள் பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேலை தொடங்குவதற்கு முன் சரியான அனுமதி மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை உறுதி செய்வதே பர்மிட் அமைப்பின் நோக்கம் ஆகும். கீழ்கண்ட பணிகளை தொடங்குவதற்கு முன் கட்டாயமாக வேலை பர்மிட் பெற வேண்டும். ஹாட் ஒர்க் பணிகள், அதாவது வெல்டிங், கட்டிங், கிரைண்டிங் பணிகள், ஒர்க்கிங் அட் ஹைட் பணிகள், கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி பணிகள், எக்ஸ்கவேஷன் ஒர்க் பணிகள், லிஃப்டிங் மற்றும் ரிக்கிங் ஆபரேஷன்ஸ் பணிகள், எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் மற்றும் லைவ் பவர் பணிகள், கெமிக்கல் ஹேண்ட்லிங் அல்லது கெமிக்கல் டிரான்ஸ்பர் பணிகள், பிற நான் ரூட்டீன் அல்லது ஹை ரிஸ்க் பணிகளை தொடங்குவதற்கு முன் கட்டாயமாக ஒர்க் பர்மிட் பெற வேண்டும். தீப்பொறியை உருவாக்கும் எந்த வேலையும் ஹாட் ஒர்க் அல்லது சூடான வேலையாக கருதப்படுகிறது. வெல்டிங், கட்டிங், கிரைண்டிங், பிரசிங், கேஸ் கட்டிங் போன்ற தீ மற்றும் சூடு உருவாக்கும் வேலைகள் அனைத்தும் ஹாட் ஒர்க் எனப்படும். சூடான வேலையில் காணப்படும் பொதுவான ஆபத்துகள் மற்றும் அதன் பின் விளைவுகளை பற்றி காண்போம். சூடு, தீப்பொறி அல்லது எரிவாயு மூலம் தீ விபத்து, வெடி விபத்து, சுடுகாயம், சொத்து சேதம் அல்லது ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகியவை சூடான வேலையில் காணப்படும் பொதுவான ஆபத்துகள். ஹாட் ஒர்க் பர்மிட் பெற்ற பிறகு பணி நடைபெறும் நேரத்தில் கீழ்கண்ட சேஃப்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். முதலில் பணியிடத்தில் கம்பஸ்டிபிள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், வுடன் பேலட்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், ஆயில்ஸ், பிளாஸ்டிக்ஸ் போன்ற தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை குறைந்தபட்சம் 10 மீட்டர் சுற்றளவுக்குள் அகற்றப்பட வேண்டும். ஃபயர் ஸ்பார்க்ஸ் மற்றும் மோல்டன் மெட்டல்ஸ் தூரம் பறக்கக்கூடியதால் ஸ்பார்க் கண்டெய்ன்மெண்ட் ஷீல்ட் பயன்படுத்த வேண்டும். சுற்றுப்புறத்தை வெல்டிங் கர்டன் அல்லது ஃபயர் மேட் மூலம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபயர் சாண்ட் பக்கெட் மற்றும் ஃபயர் ஹைட்ரண்ட் அருகில் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். ஒரு ஃபயர் வாட்டர் வேலை நடைபெறும் நேரம் முழுவதும் கண்காணிக்க வேண்டும். கேஸ் கட்டிங் சிலிண்டர்கள் நேராக நிறுத்தப்பட்டு செயின் மூலம் லாக் செய்யப்பட வேண்டும். சரியான ஹோஸ், பிளாஷ்பேக் அரெஸ்டர் மற்றும் லீக் டெஸ்ட் செய்யப்பட்ட நிலையில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஹாட் ஒர்க் பணிகள் செய்யும் போது கட்டாயமாக கீழ்கண்ட PPE களை அணிய வேண்டும். வெல்டிங் ஷீல்ட் அல்லது காகல்ஸ், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஏப்ரன் அல்லது வெல்டிங் ஜாக்கெட், இயர் மஃப் அல்லது இயர் பிளக், ரெஸ்பிரேட்டரி மாஸ்க், வெல்டிங் கிளவ்ஸ் அல்லது கட் ரெசிஸ்டன்ஸ் கிளவ்ஸ், சேஃப்டி ஷூஸ் மற்றும் ஹெல்மெட் ஆகியவற்றை கட்டாயமாக அணிய வேண்டும். சரி, இப்போது நாம் அடுத்த அதிக ஆபத்து செயல்பாடான ஹைட் ஒர்க் பெர்மிட்டை பற்றி தெளிவாக காண்போம். ஹைட் ஒர்க் பெர்மிட் எப்போது தேவை? தரை மட்டத்தில் இருந்து 1.8 மீட்டர் உயரத்திற்கு மேல் அல்லது விழும் அபாயம் உள்ள இடங்களில் செய்யப்படும் அனைத்து பணிகளும் ஹைட் ஒர்க் என கருதப்படும். உயர வேலையுடன் தொடர்புடைய ஆபத்துக்கள். ஹைட் ஒர்க்கில் பெரும்பாலும் கீழே விழுதல், காயம், மரணம், பொருட்கள் கீழே விழுதல் போன்ற அபாயங்கள் உள்ளன. உயர வேலையை தொடங்குவதற்கு முன் உயர வேலை செய்யும் நபரின் உடல்நிலையை சரிபார்க்கவும். ஸ்காஃபோல்டிங் பாதுகாப்பு தேவைகள். ஸ்காஃபோல்டில் பேஸ் பிளேட், சோல் பிளேட், பிரேசிங், கார்ட்ரேல், டோ போர்ட் மற்றும் ஃபுல் டெக் அரேஞ்ச்மெண்ட் இருப்பது உறுதி செய்ய வேண்டும். ஸ்காஃபோல்டிங் பயன்படுத்துவதற்கு முன் டேக்கிங் சிஸ்டம் கவனிக்கவும். கிரீன் டேக் இருந்தால் ஸ்காஃபோல்டிங் பயன்படுத்த பாதுகாப்பானது. yellow டேக் இருந்தால் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் பயன்படுத்த வேண்டும். ரெட் டேக் இருந்தால் ஸ்காஃபோல்ட் பயன்படுத்த தடையாகும்.
பணியிடம் ஆய்வு செய்யப்பட்டு ஸ்ட்ரக்சர் மற்றும் லேண்டிங் ஸ்டெபிலிட்டி சரிபார்க்கப்பட வேண்டும். அதே பகுதியில் கிரேன் லிஃப்டிங், டிராபிக் மூவ்மெண்ட், வெல்டிங் ஆக்டிவிட்டி போன்ற சைமல்டேனியஸ் ஆபரேஷன்ஸ் உள்ளதா என்பது சரிபார்க்கப்பட வேண்டும். ஆக்சஸ் லேடர் பயன்படுத்தி 3 பாயிண்ட் கான்டாக்ட் இல் மட்டும் ஸ்கேஃபோல்டில் ஏற வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் பணியாளர் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் வெளியேற வேண்டும். உயரத்தில் வேலை செய்யும் போது டூல்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸ் கீழே விழாமல் பாதுகாக்க டூல் லேன்யார்ட் மற்றும் டோ போர்ட் ஆகியவை பயன்படுத்தப்பட வேண்டும். கீழே மக்கள் நடமாட்டம் இருந்தால் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் அல்லது பேரிகேட் டேப் ஆகியவை பயன்படுத்தப்பட வேண்டும். ஹார்னஸை அணிவதற்கு முன் ஒரு முழுமையான பரிசோதனை செய்யவும். வேபிங் கழிவுகள், எரிப்பு அடையாளங்கள், இரசாயன நச்சு சேதங்கள், தையல் தளர்வு அல்லது கரைந்து இருப்பது போன்றவை உள்ளதா என பார்க்கவும். பீரிங்ஸ், பக்கிள்ஸ், அட்ஜஸ்டர்ஸ், ஷாக் அப்சார்பர் மற்றும் லேபிள் அனைத்தும் நன்றாக உள்ளதா என உறுதிப்படுத்தவும். இப்போது ஹார்னஸ் அணியும் முறையை பற்றி தெளிவாக காண்போம். முதலில் ஷோல்டர் ஸ்ட்ராப்களை ஜாக்கெட் போல கைகளில் அணிந்து கொள்ளவும். பின்பு பேக் பீரிங் உங்கள் இரு தோள்களின் நடுவில் முதுகின் மேல் பகுதியில் அமைந்து இருக்க வேண்டும். அடுத்து லெக் ஸ்ட்ராப்களை கால்கள் இடையில் கொண்டு வந்து இருபுறமும் சரியான பக்கிள்களில் இணைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், லெக் ஸ்ட்ராப் அதிக தளர்வாகவும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. எப்போதும் 2 ஃபிங்கர் கேப் அளவு இருக்க வேண்டும். பின்பு செஸ்ட் ஸ்ட்ராப் மார்பின் நடுவில் பக்கிள் செய்யவும். இது கழுத்துக்கு அருகாகவோ வயிற்றுப் பகுதிக்கு கீழாகவோ வரக்கூடாது. மிட்-செஸ்ட் அலைன்மெண்ட் என்பது மிகவும் முக்கியம். அனைத்து ஸ்ட்ராப்களையும் அட்ஜஸ்ட் செய்து உடலுக்கு இறுக்கமாக ஆனால் இரத்த ஓட்டம் குறையாத வகையில் அமைக்கவும். ஓடும் போது அல்லது குனியும் போது தளர்வு ஆகக்கூடாது. இறுதியாக பீரிங் அலைன்மெண்ட் சரிபார்க்கவும். இது எப்போதும் ஸ்பைன் லைன், ஷோல்டர் பிளேட் ஹைட் இல் இருக்க வேண்டும். லோவர் பேக் இல் இருந்தால் விழும் போது காயம் அதிகரிக்கும். ஹுக் தானாக லாக் ஆகி தவறுதலாக ஓபன் ஆகாத வகையில் இருக்க வேண்டும். தவறுதலான ஹூக்கிங் விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஏணி ஒரு சாதாரண கருவி போல தெரிந்தாலும் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது கடுமையான விபத்துகளுக்கு காரணமாகும். எனவே ஏணியை பயன்படுத்தும் முன் மற்றும் பயன்படுத்தும் போது கீழ்க்கண்ட பாதுகாப்பு விதிகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். முதலில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் நல்ல நிலையில் உள்ள ஏணியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஏணியில் விரிசல், வளைவு, சேதங்கள், விடுபட்ட படிகள் அல்லது சேதமடைந்த லாக்கிங் அமைப்பு இருந்தால் அந்த ஏணியை எந்த நிலையிலும் பயன்படுத்தக்கூடாது. ஏணியை பயன்படுத்துவதற்கு முன் லாக்கிங் அமைப்பு சரியாக லாக் ஆகிறதா என்பதை உறுதி செய்யவும். ஏணி சரியாக பூட்டவில்லை என்றால் ஏணி சரிவு ஆகும் அபாயம் உள்ளது. ஏணியை எப்போதும் சீரான மற்றும் நிலையான தரையில் வைக்க வேண்டும். சீரற்ற அல்லது நடுங்கும் மேற்பரப்பில் வைக்கக்கூடாது. மென்மையான அல்லது வழுக்கும் தரையில் ஏணியை பயன்படுத்தும் போது ஆன்டி ஸ்கிட் பேட் அல்லது ப்ராப்பர் செக்யூரிங் மெத்தட் மூலம் ஏணியை அமைக்க வேண்டும். சீரற்ற தரை, கற்கள், மரக்கட்டைகள் அல்லது தற்காலிக ஆதரவுகள் மீது ஏணியை வைத்து பணிபுரியக்கூடாது. இது கீழே விழும் ஆபத்து ஏற்படுத்தும். ஸ்ட்ரெயிட் அல்லது எக்ஸ்டென்ஷன் ஏணியை சுவருக்கு எதிரே வைக்கும் போது 4:1 என்ற விகிதத்தை பின்பற்றி ஏணியை அமைக்க வேண்டும். லேடர் பயன்படுத்தும் போது மேல் மற்றும் கீழ் பகுதிகளை ஒரு நிலையான தளத்தில் கட்ட வேண்டும். இது ஏணியை கீழே விழும் ஆபத்திலிருந்து காக்கும். ஸ்ட்ரெயிட் அல்லது ஏ டைப் ஏணியில் பணிபுரியும் போது மேலிருக்கும் 3 படிகளில் நிற்கக்கூடாது. ஏணியை பயன்படுத்தும் போது எப்போதும் 3 பாயிண்ட் கான்டாக்ட் ஐ கடைபிடிக்க வேண்டும். மின்சாரம் தொடர்பான வேலைக்கு ஏணியை பயன்படுத்தும் போது உலோக ஏணியை தவிர்த்து FRP அல்லது ஃபைபர் கிளாஸ் ஏணியை பயன்படுத்த வேண்டும். உயரத்தில் செய்யப்படும் எந்த பணியும் சிறிய தவறினாலும் உயிருக்கு ஆபத்தான விபத்தாக மாறலாம். பணி தொடங்கும் முன் அனுமதி பெறுங்கள். சரியான ஃபால் புரொடெக்ஷன் அணியுங்கள். ஆங்கர் பாயிண்ட் மற்றும் டை ஆஃப் உறுதி செய்யுங்கள். உயரத்தில் ஏறும் முன்
பாதுகாப்பை முதலில் நினைவில் கொள்ளுங்கள். சரி, இப்போது நாம் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் என்ட்ரி பர்மிட் பற்றி விரிவாக காண்போம். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் என்பது குறைவான நுழைவு அல்லது வெளியேறும் வழிகள் கொண்டு இருக்கும். இதில் காற்றின் தரம் மற்றும் காற்றோட்டம் போதிய அளவில் இல்லாத நிலை இருக்கும். இது தொடர்ச்சியான மனிதர்கள் தங்குவதற்காக வடிவமைக்கப்படாத மூடப்பட்ட அல்லது பகுதியளவு மூடப்பட்ட இடம். உதாரணமாக டேங்குகள், ரியாக்டர்கள், பிட்ஸ், சைலோஸ், டக்ட்கள், மெயின் ஹோல்ஸ் மற்றும் அடித்தள பகுதிகள் இவை அனைத்தும் கன்ஃபைன்ட் ஸ்பேசஸ் எனப்படும். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் இல் பொதுவாக காணப்படும் ஆபத்துகள்: நச்சு வாயுக்கள், எரியக்கூடிய வாயுக்கள், ஆக்சிஜன் குறைபாடு அல்லது செறிவூட்டல். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் இல் பணிபுரிவதற்கு முன் கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் என்ட்ரி பெர்மிட் கட்டாயமாக பெற வேண்டும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் மற்றும் ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே இந்த பணியில் ஈடுபட வேண்டும். பணியை தொடங்குவதற்கு முன் அட்மாஸ்பரிக் டெஸ்டிங் அவசியம். வேலை தொடங்கும் 2 மணி நேரத்திற்கு முன் வரையறுக்கப்பட்ட இடத்தை திறந்து நச்சு வாயுவை சுத்தப்படுத்த வேண்டும். வேலை தொடங்கும் 2 மணி நேரத்திற்கு முன் வரையறுக்கப்பட்ட இடத்தை திறந்து நச்சு வாயுவை சுத்தப்படுத்த வேண்டும். ஆக்சிஜன் அளவு, விஷ வாயுக்கள் மற்றும் எரியக்கூடிய வாயுக்கள் இருப்பதா என்பதை கேஸ் டிடெக்டர் மூலம் பரிசோதிக்க வேண்டும். முக்கியமாக வேலை முடியும் வரை ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் எரிவாயு சோதனை நடத்தப்பட வேண்டும். ஆக்சிஜன் அளவு பாதுகாப்பான வரம்பில் இல்லையெனில் எந்த நிலையிலும் உள்ளே நுழையக்கூடாது. சுத்தமான காற்று ஓட்டத்தை உறுதி செய்ய மெக்கானிக்கல் ப்ளோவர் அல்லது நேச்சுரல் வென்டிலேஷன் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஸ்டாண்ட்பை வாட்டர் அவசரகால மீட்பு திட்டத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். உள்ளே பணிபுரிபவர் மற்றும் கண்காணிப்பாளர் இடையே 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியான வாக்கி டாக்கி அல்லது ரோப் சிக்னல் அல்லது ஹேண்ட் சிக்னல் தொடர்பு உறுதி செய்யப்பட வேண்டும். வேலை தொடங்குவதற்கு முன் அனைத்து எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளைகளும் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு லாக் அவுட் டேக் அவுட் நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். மின்சாரம் நிறுத்தப்பட்டது என்பதை உறுதி செய்த பின்பே உள்ளே நுழைய வேண்டும். கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் இல் பயன்படுத்தப்படும் போர்ட்டபிள் டூல்ஸ், லைட்டிங் சிஸ்டம் மற்றும் எக்ஸ்டென்ஷன் கேபிள்ஸ் அனைத்தும் சேதம் இல்லாதவையாகவும் மின்சாரம் கசிவு ஏற்படுத்தாத வகையில் சரியாக காப்பிடப்பட்ட IS மற்றும் IEC அங்கீகரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். லோ வோல்டேஜ் உபகரணங்கள் 24 வோல்ட்ஸ் அல்லது 42 வோல்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட பகுதியில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள்: செல்ஃப் கண்டெய்ன்ட் பிரீதிங் apparatus, சேஃப்டி ஹார்னஸ் பெல்ட், சேஃப்டி ஷூஸ், ஹெல்மெட், கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கிளவ்ஸ், கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஃபுல் பாடி ஏப்ரன் மற்றும் காகல்ஸ். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், வரையறுக்கப்பட்ட பகுதியில் PPE என்பது சுமை அல்ல, அது ஒரு உயிர் பாதுகாப்பு. மின்சார வேலை தொடங்குவதற்கு முன் மின்சார வேலை அனுமதி அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பெர்மிட் கட்டாயமாக பெறப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற மின்சார தொழிலாளர்கள் மட்டுமே இந்த பணியை செய்ய அனுமதிக்கப்படுவர். அனுமதி பத்திரத்தின் வரம்பு, வேலை நேரம் மற்றும் பாதுகாப்பு நிபந்தனைகள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். மின்சார வேலை என்பது உயர் அபாயம் கொண்ட பணியாகும். ஒரு சிறிய கவனக்குறைவு கூட மின்சாரம் தாக்குதல், தீ விபத்து, கடுமையான காயம் அல்லது உயிரிழப்பு என்ற பெரும் விபத்தாக மாறலாம். அதனால் மின்சார வேலை செய்யும் முன் பாதுகாப்பு நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுதல் கட்டாயமாகும். வேலை தொடங்குவதற்கு முன் அனைத்து மின்சார மின் விநியோகங்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். லாக் அவுட், டேக் அவுட் நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும். மேற்பார்வையாளர் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருப்பதை சோதனை செய்து உறுதி செய்ய வேண்டும். மின்தடை கொண்ட கருவிகள், இன்சுலேட்டட் டூல்ஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சேதமடைந்த கம்பிகள்,
பிளக் சாக்கெட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. தற்காலிக மின்சார இணைப்புகள் முறையான பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். அதிக சுமை ஓவர்லோடிங் தவிர்க்கப்பட வேண்டும். மின்சார வேலை செய்யும் இடம் உலர்ந்தும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஈரமான கைகளுடன் மின்சார உபகரணங்களை தொடக்கூடாது. தண்ணீர் தேக்கம் அல்லது ஒழுகல் இருந்தால் மின்சார வேலைக்கு அனுமதி இல்லை. மின்சார வேலைக்கு பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள்: ஹெல்மெட், goggles or face shield, electrical resistance gloves, safety shoes, safety harness belt, arc flash suit. அகழ்வு பணிகள் என்பது அதிக அபாயம் உள்ள பணியாகும். ஒரு சிறிய தவறே பெரிய விபத்துக்கு காரணமாகலாம். அதனால்தான் அகழ்வு பணிகளை தொடங்குவதற்கு முன் எக்ஸ்கவேஷன் ஒர்க் பர்மிட் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம். இப்போது அகழ்வு பணியின் போது பின்பற்ற வேண்டிய முக்கிய பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் அனுமதி முறைகள் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்கவேஷன் ஒர்க் பர்மிட் எப்போது அவசியம்? தரைத்தளத்தில் இருந்து 1.5 அடிக்கு கீழாக தோண்டும் போது கட்டாயமாக எக்ஸ்கவேஷன் ஒர்க் பர்மிட் பெற வேண்டும். எக்ஸ்கவேஷன் ஒர்க் பெர்மிட்டில் உள்ள பொதுவாக காணப்படும் ஆபத்துகள்: உயரத்திலிருந்து பொருள் விழும் அபாயம், உயரத்தில் இருந்து மனித விழும் அபாயம், மணல் சரிவு அபாயம், கவனிக்கப்படாத நிலத்தடி பயன்பாடுகளால் தீ மற்றும் மின் விபத்து அபாயம். அகழ்வாராய்ச்சி பணிக்கு முன் மேற்பார்வையாளர் நிலத்தடி பயன்பாடுகளான எரிவாயு குழாய்கள், மின் கேபிள்கள், நீர் குழாய்கள் போன்றவற்றை எச்சரிக்கையாக சரிபார்க்க வேண்டும். அகழ்வு பள்ளத்தின் ஆழம் அதிகமாக இருந்தால் ஷோரிங், ஸ்லோப்பிங் அல்லது பெஞ்சிங் முறைகள் பயன்படுத்தி பள்ளம் சரிவதை தடுக்க வேண்டும். அகழ்வு பகுதி முழுவதும் பேரிகேட், வார்னிங் டேப் மற்றும் சேஃப்டி சைன் போர்ட்ஸ் அமைக்கப்பட வேண்டும். அங்கீகாரம் பெற்ற நபர்கள் மட்டுமே அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட வேண்டும். தோண்டப்பட்ட குழிக்குள் சரியான வெளிச்சம் உள்ளதா என்று சரிபார்க்கவும். அகழ்வாராய்ச்சி பணிக்கு மின்சாரம் கடத்தாத கருவிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இது நிலத்தடி மின் கேபிள்களில் இருந்து காயமடையும் ஆபத்தை குறைக்கும். தோண்டப்பட்ட குழியின் ஓரங்களில் இருந்து நடக்கும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ குறைந்தபட்சம் 1 மீட்டர் அல்லது 3 அடி தூரத்தில் இருக்க வேண்டும். கனமான பொருட்கள் மற்றும் உபகரணங்களை விளிம்பில் இருந்து குறைந்தபட்சம் 0.6 முதல் 1 மீட்டர் அல்லது 2 முதல் 3 அடி தூரத்தில் வைக்கவும். இதுவே பாதுகாப்பான தூரமாகும். பயன்பாட்டிற்கு முன் எப்போதும் ஏணியை பரிசோதிக்கவும். சேதமடைந்த ஏணிகளை பயன்படுத்த வேண்டாம். உறுதியான தரையில் ஏணியை வைத்து அது குழியின் விளிம்பில் இருந்து குறைந்தது 1 மீட்டர் வரை நீட்டிக்கப்படுவதை உறுதி செய்யவும். அனைத்து தொழிலாளர்களின் 7.5 மீட்டருக்குள் ஏணியை வைக்கவும். எனவே அவசர நிலை ஏற்பட்டால் அனைவரும் விரைவாக வெளியேறலாம். ஏணி நழுவுதல் அல்லது அசைவுகளை தடுக்க மேலே ஏணியை ஒரு நிலையான தளத்தில் கட்டவும். ஏறும் போது 3 புள்ளி தொடர்பை பின்பற்றவும். 2 கைகள் மற்றும் 1 கால் அல்லது 2 கால்கள் மற்றும் 1 கை ஏணியில் பற்றி இருக்க வேண்டும். Mandatory personal protective equipment for excavation work permit are helmet, reflective jacket, safety shoes, electrical resistance gloves. இந்த பகுதியில் லிஃப்டிங் பிளான், தூக்குதல் வேலை திட்டம் குறித்து முக்கியமான பாதுகாப்பு விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். லிஃப்டிங் ஒர்க் என்பது கிரேன், ஹைட்ரா, ஃபோர்க்லிஃப்ட், செயின் பிளாக் போன்ற சாதனங்களை பயன்படுத்தி எடையுள்ள பொருட்களை உயர்த்தும் அல்லது நகர்த்தும் பணியாகும். இந்த வேலைகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் செய்தால் உயிரிழப்பு, கடுமையான காயம் மற்றும் பெரிய சொத்து சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. கனரக தூக்கும் பணியில் பொதுவாக காணப்படும் ஆபத்துகள்: ஸ்விங்கிங் அல்லது கைவிடப்பட்ட சுமைகள், அதிக சுமை காரணமாக உபகரணங்கள் செயலிழப்பு, கிரேனை இயக்கும் போது தவறான கட்டளைகளை வழங்குதல், கிரேனை பயன்படுத்தி எடை தூக்கும் போது குறைவான வெளிச்சம் மற்றும் முறையற்ற கிரேன் தூக்கும் திட்டம்,
இவை அனைத்தும் கனரக தூக்கும் பணியில் பொதுவாக காணப்படும் ஆபத்துகளாகும். எந்த லிஃப்டிங் வேலையும் தொடங்குவதற்கு முன் எழுத்து வடிவிலான லிஃப்டிங் பிளான் கட்டாயம் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தில் கீழ்க்கண்ட விவரங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். தூக்கப்பட உள்ள பொருளின் எடை மற்றும் பயன்படுத்தப்படும் கிரேனின் கொள்ளளவு கட்டாயமாக தெரிந்து இருக்க வேண்டும். தூக்கும் பாதை மற்றும் இறக்கும் இடம் தீர்மானிக்கப்பட்டு பேரிகேட் செய்யப்பட வேண்டும். சுற்றியுள்ள அபாயங்களை கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக ஓவர்ஹெட் லைன், கட்டிடங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம். அடுத்ததாக, பணியில் ஈடுபடும் நபர்கள் அவர்களின் பொறுப்புகளை கட்டாயமாக அறிந்து இருக்க வேண்டும். தூக்கும் குழு மற்றும் சிக்னல் குழு இடையே சீரான தொடர்பு திட்டம் அமைக்க வேண்டும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அனுமதி இல்லாமல் எந்த லிஃப்டிங் பணியும் தொடங்கக்கூடாது. லிஃப்டிங் வேலைக்கு முன் ஸ்லிங், செயின், ஷாக்கிள்ஸ், கிரேன் ஹுக், லாச்சஸ் மற்றும் லோட் செல்ஸ் போன்ற லிஃப்டிங் உபகரணங்கள் சேதமின்றி உள்ளதா என சோதிக்க வேண்டும். சோதனை சான்றிதழ், டெஸ்ட் சர்டிபிகேட் காலாவதியாகாமல் இருக்க வேண்டும். சேதமடைந்த லிஃப்டிங் உபகரணங்களை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. லிஃப்டிங் வேலைக்கு முன் கிரேன் ஆபரேட்டர் லைசென்ஸ், கிரேன் இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிபிகேட், கிரேன் லோட் டெஸ்ட் மற்றும் ஸ்லிங் லோட் டெஸ்ட் ஆகிய சான்றிதழ்களை சரிபார்த்த பின்னரே அனுமதி வழங்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒரு சான்றிதழ் இல்லாவிட்டாலும் லிஃப்டிங் பணியை தொடங்க அனுமதி மறுக்கப்படும். லிஃப்டிங் பணியில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் பயிற்சி பெற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். பயிற்சி பெற்ற கிரேன் ஆபரேட்டர், ரிக்கர், சிக்னல்மேன் மட்டுமே பணியில் ஈடுபட வேண்டும். கிரேன் ஆபரேட்டர் லோட் சார்ட் பின்பற்றி அதிக சுமை ஏற்றாமல் பாதுகாப்பாக இயக்க வேண்டும். ரிக்கர் சரியான ஸ்லிங்ஸ் மற்றும் ஷாக்கிள்ஸ் பயன்படுத்தி சுமையை சமநிலையில் கட்டி உயர்த்த வேண்டும். சிக்னல்மேன் தெளிவான கை சைகைகள் மூலம் ஆபரேட்டருக்கு வழிகாட்ட வேண்டும். லிஃப்டிங் பர்மிட், லிஃப்டிங் பிளான், லிஃப்டிங் டூல்ஸ் சர்டிபிகேட்ஸ் மற்றும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் முறையாக நடைமுறையில் உள்ளதா என்பதை பாதுகாப்பு அதிகாரி உறுதி செய்ய வேண்டும். அங்கீகாரம் இல்லாத நபர்கள் லிஃப்டிங் பணியில் ஈடுபட அனுமதி இல்லை. ஒவ்வொரு லிஃப்டிங் சாதனத்திற்கும் ஒரு அதிகபட்ச தூக்கும் திறன், அதாவது சேஃப் ஒர்க்கிங் லோட் உள்ளது. தூக்கப்பட உள்ள பொருளின் எடை சேஃப் ஒர்க்கிங் லோட் ஐ விட அதிகமாக இருந்தால் அந்த லிஃப்டிங் வேலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். லிஃப்டிங் நடைபெறும் இடத்தில் சுற்றுப்புறம் தடுப்பு கம்பிகள் மூலம் பேரிகேட் செய்யப்பட வேண்டும். தேவையில்லாத நபர்கள் அந்த பகுதியில் அனுமதிக்கக்கூடாது. நோ என்ட்ரி, லிஃப்டிங் இன் புரோகிரஸ் என்ற எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட வேண்டும். லிஃப்டிங் நடைபெறும் போது ஒரே ஒரு சிக்னல்மேன் மட்டும் ஆபரேட்டருக்கு சிக்னல் கொடுக்க வேண்டும். முன்கூட்டியே ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் சிக்னல்ஸ் அனைவருக்கும் விளக்கப்பட வேண்டும். வாக்கிடாக்கி பயன்படுத்தினால் தெளிவான தகவல் பரிமாற்றம் அவசியம். தவறான தகவல் பரிமாற்றம் விபத்தில் முடியலாம். லிஃப்டிங் நடைபெறும் போது லோட் சுழன்றாலோ அல்லது விழுந்தாலோ பாதிக்கப்படும் பகுதியை லைன் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கிறோம். இந்த லைன் ஆஃப் ஃபயர் பகுதியில் யாரும் நிற்க அனுமதி இல்லை. இடைநிறுத்தப்பட்ட சுமையின் கீழ் வேலை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. லோட் கட்டுப்பாட்டிற்கு டேக் லைன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நேரடியாக இடைநிறுத்தப்பட்ட சுமையை தொட அனுமதி இல்லை. அதிக காற்று வீசும் போது, மழை அல்லது மின்னல் நேரங்களில் லிஃப்டிங் பணிகளை நிறுத்த வேண்டும். நிலம் சமமாகவும் உறுதியானதாகவும் கிரேன் சக்கரங்களுக்கு சரியான ஆதரவு உள்ளதா என உறுதி செய்த பின்னரே பணியை தொடங்க வேண்டும். இறுதியாக, லிஃப்டிங் பணியின் போது பயன்படுத்த வேண்டிய தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பற்றி காண்போம். லிஃப்டிங் பணியின் போது ஹெல்மெட், பாதுகாப்பு காலணிகள், பிரதிபலிப்பு ஜாக்கெட்டுகள் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், லிஃப்டிங் வேலையை சரியான திட்டமிடல், பயிற்சி மற்றும் ஒழுங்குமுறை இல்லாமல் செய்தால் மிகவும் அபாயகரமான பணியாக மாறலாம். உங்கள் உயிரும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலமும் உங்கள் பாதுகாப்பான செயல்பாடுகளில்தான் உள்ளது. நமது பயோ டீசல் தொழிற்சாலையில் மெத்தனால், சோடியம் ஹைட்ராக்சைடு,
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா, ஆசிட்ஸ் போன்ற பல்வேறு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரசாயனங்கள் சரியாக கையாளப்படாவிட்டால் தீவிர காயம், தீ விபத்து மற்றும் உயிர் அபாயம் ஏற்படலாம். அதனால் ரசாயன பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது மிக முக்கியமானது. ரசாயனங்களை கையாளும் போது ஏற்படும் பொதுவான அபாயங்கள். முதலாவது அபாயம் தோல் மற்றும் கண் எரிச்சல். பல ரசாயனங்கள் தோலில் பட்டால் எரிச்சல், எரிப்பு அல்லது காயம் ஏற்படுத்தும். கண்களில் பட்டால் பார்வை பாதிக்கப்படலாம். இரண்டாவது அபாயம் வாயு மற்றும் நீராவி பாதிப்பு. மெத்தனால் போன்ற ரசாயனங்களில் இருந்து வெளியேறும் வாயுக்கள் சுவாசித்தால் தலைச்சுற்றல், மயக்கம் அல்லது தீவிர உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். மூன்றாவது அபாயம் தீப்பற்றுதல் மற்றும் வெடிப்பு அபாயம். பல ரசாயனங்கள் தீப்பற்றக்கூடியவை. சிறிய தீப்பொறி கூட பெரிய விபத்தாக மாறலாம். எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தும் முன் அதன் MSDS மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் பற்றி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அபாயங்கள், PPE தேவைகள், முதல் உதவி முறைகள் மற்றும் அவசர நடவடிக்கைகள் பற்றி அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ரசாயனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பெயரில்லாத அல்லது லேபிள் இல்லாத ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடாது. ரசாயனங்கள் சேமிக்கப்படும் இடங்களில் சரியான லேபிளிங், வென்டிலேஷன் மற்றும் இரசாயன ஒத்திசைவு கம்பேட்டபிலிட்டி பின்பற்றப்பட வேண்டும். அமிலங்கள், ஆல்கலிகள், தீப்பற்றக்கூடிய ரசாயனங்கள் ஆகியவை தனித்தனியாக சேமிக்கப்பட வேண்டும். ரசாயன ட்ரம் மற்றும் கண்டெய்னர்கள் முறையாக மூடப்பட்டு கசிவு இல்லாமல் பராமரிக்கப்பட வேண்டும். இரசாயனங்களை சேமித்து கையாளும் போது செகண்டரி கண்டெய்ன்மெண்ட், அதாவது இரண்டாம் நிலை கசிவு கட்டுப்பாடு அல்லது ஸ்பில் கிட் வழங்கப்பட வேண்டும். ரசாயன கண்டெய்னர்களில் காணப்படும் சின்னங்களை GHS symbols என்று அழைக்கிறோம். GHS Globally Harmonized System உலகளாவிய ரசாயன அபாய குறியீட்டு முறை. இந்த சின்னங்கள் அந்த ரசாயனத்தின் அபாயத்தை உடனடியாக நமக்கு தெரிவிக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக வெடிப்பு அபாயம், தீப்பற்றக்கூடிய அபாயம், தீயை அதிகரிக்கும் ரசாயனம், அழுத்தத்தில் உள்ள வாயு, அமிலம் அல்லது காரம், எரிக்கும் தன்மை, விஷம், நீண்டகால உடல்நல பாதிப்பு, எரிச்சல், ஒவ்வாமை, சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற அபாயங்களை குறியீட்டு முறையில் தெரிவிக்கும். ரசாயனங்கள் கண்களில் அல்லது உடலில் தெரித்தால் உடனடி நடவடிக்கை மிகவும் அவசியம். அதற்காகவே ஐவாஷ் ஸ்டேஷன் மற்றும் எமர்ஜென்சி சேஃப்டி ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் கண்களில் இரசாயனம் தெரித்தால் உடனே அருகில் உள்ள ஐவாஷ் நிலையத்துக்கு செல்ல வேண்டும். கண்களை திறந்தபடி வைத்து ஐவாஷ் லீவரை அழுத்தி தொடர்ச்சியாக குறைந்தது 15 நிமிடங்கள் கண்களை சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும். கண்களை தேய்க்க கூடாது. கான்டாக்ட் லென்ஸ் இருந்தால் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மெதுவாக அகற்ற வேண்டும். அடுத்து உடலில் இரசாயனம் தெரித்தால் உடனே எமர்ஜென்சி பாடி ஷவருக்கு செல்ல வேண்டும். ஷவர் சங்கிலி அல்லது கைப்பிடியை இழுத்து முழு உடலையும் தண்ணீரில் நனைக்க வேண்டும். இரசாயனம் பட்ட உடையில் இருந்தால் அவற்றை உடனே அகற்ற வேண்டும். குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் வரை உடலை நன்றாக கழுவ வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஐவாஷ் மற்றும் சேஃப்டி ஷவர் பாதை எப்போதும் தடையில்லாமல் இருக்க வேண்டும். இவ்வசதி எங்கு உள்ளது என்பதை எல்லா ஊழியர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வகை விபத்து ஏற்பட்டால் உடனடியாக சேஃப்டி டீம் மற்றும் மெடிக்கலுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில்தான். சிறிய அலட்சியம் கூட பெரிய விபத்தாக மாறலாம். ரசாயனங்களை கையாளும் போது கட்டாயமாக சரியான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிய வேண்டும். தலைக்கவசம், இரசாயன எதிர்ப்பு கையுறைகள், கண்ணாடி அல்லது முகமூடி, சேஃப்டி ஷூஸ் அல்லது கம் பூட்ஸ், ரசாயனத்துக்கு எதிர்ப்பு கொண்ட உடை மற்றும் தேவையான இடங்களில் ரெஸ்பிரேட்டர் பயன்படுத்த வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ரசாயன வேலை செய்ய அனுமதி இல்லை.
இப்போது நாம் ஒப்பந்ததாரரின் பாதுகாப்பு பொறுப்புகள் பற்றி காண்போம். நம் தொழிற்சாலைக்குள் நுழைந்த பின் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது என்பது கட்டாயமாகும். அது உங்களின் சொந்த விருப்பம் அல்ல. ஒரு பணியை தொடங்குவதற்கு முன் அந்த பணிக்கான ஒர்க் பர்மிட் பெற்றிருக்க வேண்டும். ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் மற்றும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் புரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். பணிக்கு தேவையான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது ஹெல்மெட், சேஃப்டி ஷூ, கிளவ்ஸ், கண்ணாடி போன்றவை சரியாக அணியப்பட்டிருக்க வேண்டும். பணியின் போது மெயின்டெனன்ஸ் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கருவிகள் மற்றும் உபகரணங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அங்கீகாரம் இல்லாத மாற்றங்கள், தற்காலிக ஏற்பாடுகள் செய்யக்கூடாது. ஒர்க் பர்மிட் விதிமுறைகளை மீறாமல் பணிபுரிய வேண்டும். பணியை முடித்த பின் வேலை செய்யப்பட்ட இடம் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் ஒப்படைக்க வேண்டும். ஸ்கேஃபோல்டிங், ஒர்க்கிங் டூல்ஸ் மற்றும் தேவையற்ற பொருட்கள் அனைத்தையும் முறையாக அகற்ற வேண்டும். க்ளோஸ் அவுட் பர்மிட் இல்லாமல் இடத்தை விட்டு செல்லக்கூடாது. அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன் அல்லது நியர் மிஸ் தெரிந்தால் உடனடியாக பணியை நிறுத்தி ஏரியா இன்சார்ஜ் அல்லது சேஃப்டி ஆபீசருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அவசர காலங்களில் திரையில் காட்டப்பட்டுள்ள எண்களை தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். உங்கள் அருகில் உள்ள வெளியேற்றும் பாதை மற்றும் சேஃப் அசெம்பிளி பாயிண்ட் ஆகியவற்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாதுகாப்பு காணொளியை பார்த்ததற்கு நன்றி. பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வேலை செய்து பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்புங்கள். மீண்டும் ஒருமுறை காளீஸ்வரி டெக்பியோ ரிஃபைனரி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், சேஃப்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ.